பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எதுக்காக நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? நம்ம கிட்ட தான் டிராகன் இருக்குல, அதை வச்சு நம்ம சீக்கிரமா போயிடலாமே. சீக்கிரமா போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஜெனரல் பூ நம்மள பாத்துற கூடாது. அதனா பிடிக்கிறேன். இப்ப என்னோட பவரை எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. சில சமயம் இப்படிதான் காலவாரி விட்டுரும். இந்த இடத்துல அந்த எலிமெண்ட்ஸ ஒருத்தர கூட காணுமே. நாம நல்லா காடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சே. நீங்க கவலைப்படாதீங்க தலைவா. இங்கதான் அவங்க எங்கேயாவது இருப்பாங்க. சீக்கிரமாவே அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அதனால நீங்க உங்க மனசை தளர விட்டுறாதீங்க. உன்னோட நம்பிக்கையை பாராட்டுற. இதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட மனநிலையை புரிஞ்சு நடந்துக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான். என்னது இந்த டிராகனை நம்ம வந்த வழியே திரும்பி போகணும்னு காட்டுது? டிராகனை என்னைக்கும் தப்பா சொல்லாது. அது சொல்றபடிதான் நம்ம கேட்கணும். அவசரப்பட்டு எதுலயும் நம்ம இறங்கிட கூடாது சப்பானே. என்னோட இந்த வலையில கண்டிப்பா சிக்கத்தான் போறாங்க. அதுவும் கூடிய சீக்கிரமே. எல்லா இடத்தையும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட நீங்க எல்லாரும் தயாராயிடணும். இந்த தடவை அவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது. புரிஞ்சுதா? எனக்கு என்னமோ அந்த பக்கம் போறது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நம்ம எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். என்ன பண்ற ரெயின்ட்ரா? அது சொல்றபடியே போயிருக்க வேண்டியதானே. இப்போ என்ன பண்றது? எனக்கு தெரியல. அதோ அங்க பாருங்க. அந்த ரெயின்ட்ராப்போட கையில ஒரு அபூர்வ சக்தி இருக்கு. அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. காரியம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை சொல்றத நீ வழக்கமா வச்சிருக்க. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி என்ன சமாதானப்படுத்துறத முதல்ல நிறுத்து. புரியுதா? இது மூவ் ஆகிட்டே இருக்கு. இது எதுவும் நம்ம கிட்ட சொல்ல விரும்புதுன்னு நினைக்கிறேன். உன்னை நம்பிதானே இப்படி பின்னாடியே வந்தோம். இப்படி படுகொலியில தள்ளிட்டியே. இது நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்கல. யாரு இந்த மாதிரி குழி வெட்டி இருப்பாங்க? ஓ, தவறுதலா இதுல வந்து விழுந்துட்டீங்களா? ஹாய் गाइस, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை நான் மேல கூட்டிட்டு வரேன். என்னோட பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி அயன் பனியும் டேமன் கிங்கையும் பாத்துட்டோமே. ஆமா, நீ மட்டும் தனியா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா இல்ல, எப்பொழுதும் என் கூட மந்திர சக்தி இருக்கனால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இவனை நம்ம உதவிக்கு வச்சுக்கலாம். ஓ, வித்தல நல்லதா இருக்கு. ஆனா எதுக்கு கொஞ்சம் உசாராரு. ஏன்னா ஜெனரல் பூ இங்கதான் சுத்திட்டு இருக்கான் தெரியுமா? என்ன பயமுடுத்தலான்னு பாக்காத. அங்க பாருங்க. அப்பா, ஹாய் गाइस, உன்னை பார்த்துட்டு போகலான்னு தாண்டா வந்தேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். உண்மையிலே பாசம் இருந்தா இவ்வளவு நாள் கழிச்சு வருவீங்களா? நீ கோவப்படுறதுலயே அர்த்தம் இருக்கு. ஆனா உனக்காக அப்பா வரும்போது என்னென்ன கொண்டு வந்திருக்குன்னு தெரியுமா? இங்க பாத்தியா, உனக்கு பிடிச்ச விளையாட்டு பொருட்கள், விரும்பி சாப்பிடுற கேக். அது இவரு எப்படிதான் உளறிட்டு இருப்பாரு. நம்ம முதல்ல டிராகனை சொல்ற மாதிரி கேப்போம். ஏன்னா ஜெனரல் பூ இங்க வந்துட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ என்கிட்ட சொல்ல மறந்த பொருட்களை கூட ஒண்ணு விடாம அப்பா இந்த தடவை உனக்காக வாங்கிட்டு வந்திருக்க. வாங்க அந்த பக்கம் போயிடலாம். பூ கண்டிப்பா நம்மள அங்க பார்க்க மாட்டான். நமக்கு அதுதான் சரியான இடம் நினைக்கிறேன். இது ஏதாவது ஒரு கோடா இருக்குமோ? அது ஒருவேளை மாஸ்டர் ஏன்? ஆமா ரெயின்ட்ரா. இதுதான் உன்னோட மாஸ்டரா? நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காரு. இங்க பாருங்க, நமக்கு அதிகப்படியான நேரம் இல்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு தகவலை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். உங்களுடைய குறிக்கோளை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டே இருக்கீங்க. அது
சூப்பர். இன்னும் எவ்வளவு நேரம்? அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. ஏய் அது தேவோட கோரை. சீக்கிரம் இதை ஒளிச்சு வை. சாரி மாஸ்டர். ஏய் வேடா வேடா கொண்டா கேளுங்க. நீ என்ன விட்டுருங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? என்ன பண்றதா? அவனை விட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆனா அவனும் ஒரு எலிமெண்ட் ஆச்சே. கோல்டன் டிராகனை எழுப்புறதுக்கு அவனோட உதவி நமக்கு தேவை. அதுக்கு சரி விடுங்க. காப்பாத்துங்க. ஏய் காப்பாத்தலீங்களா? இப்ப என்னோட பவர் கண்டிப்பா வேலை செய்யும். எல்லாரும் முழு மூச்சோட சண்டை போடுங்க. திரும்ப வராதீங்க. என்ன உங்க கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இது பார், இன்னைக்கு உன்னை அடிக்க வந்தவங்க கூட இவ்வளவு நாளா நீ சப்போர்ட்டா இருந்திருக்க. இல்ல அவங்க விளையாட்டுக்கு தான் பண்ணாங்க. உண்மையை சொல்லணும்னா இங்க நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் முழு பொறுப்பு. எங்க இடத்துக்கு உன்னை வரவே இருக்கிறோம். ஓகே, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க வரோம். பாய். ஏய் கொஞ்சம் போறங்கப்பா. என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? நானும் உங்க கூட சேர்ந்துக்குவா. சரி, நாங்க எப்படி உன்னை நம்புறது? தயவு செஞ்சு என்ன நம்புங்கப்பா. பூக்கு உங்களை பத்திர எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அவரு டிராகன் அழிக்க பாக்குறாரு. பூக்கு மட்டும் டிராகன் ஆயி கடிச்சிருச்சுனா அதோட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்ப உங்களுக்கு ஏன் உதவி தேவைப்படுமே? தேவைப்படாது. அதுக்காக தான் நாங்க இங்க இருக்கோன்றத தெரிஞ்சுக்கோ. இத பாருங்க, இந்த மாதிரி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க பூக்கிட்ட மாட்டிப்பீங்க. இது கண்ணுக்கு புலப்படாத ஒரு பெட்டி. இதுல உங்களுடைய பவர்ஸ் எல்லாம் அடைச்சு வச்சுக்கலாம். உங்க பவர்ஸ் கொடுங்க. இரு, உன்னோட கையே இது மேல படக்கூடாது. ரைட் விடுங்க. நீங்க என்கிட்ட கொடுக்க வேண்டாம். உங்க கையாலேயே எல்லாம் வச்சுக்கோங்க. யாரோ வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த டப்பா தலைக்கு தான் இங்க வராடுங்க. யோசிக்க நேரம் இதுக்குள்ள போடு. ஓகே, இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை. இனிமே அந்த எலிமெண்ட் யார் கண்ணுக்கும் தெரியாது. என்ன தெரியல? அதெல்லாம் எங்க போச்சு? அதான் நான் சொன்னல, இனிமே அது யாரோட கண்ணுக்கும் தெரியாதுன்னு. டிராகன் டைட்டில். உங்க எல்லாருக்கும் ஒரு வழி காட்டுறேன். உள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டாங்கப்பா. அப்பாடா, இனிமே நிம்மதியா நம்ம மாஸ்டர் சொல்றதை கேட்கலாம். டிராகன் ஐ இன்னும் இன்விசிபிளாவே இருக்கு. இது ஒரு ட்ரிக். அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். இப்போ நம்ம என்ன பண்றது? தலைவா, நீங்க என் கையில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. நீங்க கொடுத்த வேலையை நான் எவ்வளவு சுலபமா முடிச்சிட்டேன்னு பாத்தீங்களா? நாங்கெல்லாம் யாரு? அப்படின்னா நீ அவங்கள தந்திரமா ஏமாத்திட்டேன்னு சொல்ற. ஆமா, எனக்கு ஒரு ஆபத்துன்னு அவங்க கிட்ட நடிச்ச. அவங்களும் எனக்கு உதவ வந்தாங்க. இதையும் இழந்துட்டாங்க. நீதான்டா என்னோட சிஷ்ய. நாம நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி ஒவ்வொரு படியா முன்னேறிக்கிட்டே இருக்கோம். இப்படியே போனா நமக்கு தான் வெற்றி. நம்ம இப்படி ஏமாறுவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியா? நானும் வரேனே. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவனை நம்ம திரும்பவும் மாட்டிக்க போறோம். ஆமா, அவ சொல்றது கரெக்டா தான் இருக்கு. நம்ம மாட்டிக்க போறோம். இப்ப நம்ம செய்ய வேண்டியது பூ கிட்ட இருந்து அந்த டிராகனையே வாங்கணும். அதை விட முக்கியமான விஷயம், பூ இப்ப எங்க இருப்பான், எங்க போயிருப்பானே தெரியாது. அது எப்படியாவது நமக்கு கிடைச்சாகணும் ஷாலியன். எனக்கு புரியுது, ஆனா நமக்கு ஹெல்ப் தேவை. யார்கிட்ட கேக்குறது? சொல்லுங்க, நான் உதவ தயாரா இருக்கேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்? பூ எங்க கிட்ட இருந்த டிராகனையே எப்படியோ தந்திரமா திருடிட்டு போயிட்டான். என்னோட மேஜிக் ரிங்க வச்சு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமாப்பா? இங்க பாரு, இந்த விஷயத்தை அப்பா பாத்துக்கிறேன்டா. நீ ரொம்ப சின்ன பையன். நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வேலையில ஈடுபடணும். இல்லப்பா, நானும் உங்க கூட வருவேன். நீ இங்கே இருக்கணும். அங்க வந்தா உனக்கு ஆபத்து காத்திருக்கு. இல்லப்பா, எனக்கு இங்கேயே உட்கார்ந்திருக்க போர் நான் அடிக்குது. சொன்னா நீ கேட்க மாட்ட. இப்படி எப்படி வரேன்னு நான் பாக்குறேன். அப்பா, நானும் வர சொல்றது கேளுங்க. இத எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியலையே. இது வேலை செய்ய மாட்டேங்குது. நான் வேணா அதை ட்ரை பண்ணி பாக்கவா தலைவா? மாஸ்டர், என்னாலயே இந்த எலிமெண்ட்டை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட இந்த வேலையை கத்துட்டு இருக்கிற நீ என்கிட்டயே ஓபன் பண்ணி காட்டுறேன்னு சொல்றது தப்பா தெரியல உனக்கு? இத எப்படி ஓபன் பண்றதுன்னு எனக்கு தெரியும். என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்ட. நான் வேணா ஒரு யோசனை சொல்லவா? இத பத்தி நாம ஃபர்ஸ்ட் யான் கிட்ட கேட்டா என்ன? அற்புதம். இந்த மாதிரி சரியான நேரத்துல ஐடியா குடுக்கறதுனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஐடியா கண்டிப்பா வேலை செய்யுமா? டேமியன் கிங் பூவை விட 10 மடங்கு பலசாலி. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஹலோ பூ, உன்னை பார்க்கத்தான் நான் வந்துட்டு இருக்கேன்.
இனிமே தான் ஆட்ட ஆரம்பிக்க போகுது. எனக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணாம நான் கோட்டைக்குள்ள போக எனக்கு வழி விடுவீங்கன்னு நம்புறேன். அப்படின்னா தான் நான் இங்க வந்ததுக்கான நோக்கம் சுலபமா முடியும். யாராவது பாக்குறதுக்குள்ள நம்ம உள்ள போயிடலாம் வாங்க. இப்பவும் சொல்றேன், நான் உங்ககிட்ட இங்க சண்டை போடுறதுக்காக வரல. எதா இருந்தாலும் நாம பேசி தீர்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க? ஓஹோ. சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக உன்னை எழுத வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த தடவையாவது இவர் வாயை திறந்து பேசுவாரா? அப்படி வாயை திறக்கலன்னா நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுவார்னு தெரியல. அங்க என்ன சத்தம்? போய் என்னன்னு பாருங்க. இந்த ஓல்டு மேன் கிட்ட நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அங்க ஒரு பெரிய ராட்சசம் வந்திருக்கோம். இத பாக்கும்போது அந்த எலிமெண்ட்ஸ்ல இங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உடனே போய் இந்த விஷயத்தை தலைவர்கிட்ட சொல்லி ஆகணும். வா. என் பொறுமையை நீங்க ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கீங்க. இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லுங்க. அதை திறக்கிறதுக்கு முன்னாடி அதை ஏன் திறக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? திருப்பி கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்காது. இதை எப்படி திறக்கணும்ன்ற பதில் மட்டும் தான் எனக்கு தேவை. ஓ, நீ ரொம்ப கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். பயமும் உன்னோட முகத்துல அதிகமா தெரியுது. இப்படியெல்லாம் பேசி என்ன குழப்பலான்னு நினைக்காத. எப்படி இருந்தாலும் எல்லா எலமெண்ட்ஸ தேடி அழிக்க போறது நான் தான், அது நிச்சயம். நீ எல்லா எலமெண்ட்ஸையும் அழிக்க போறியா? ஆனா நீ ஒரு எலமெண்டால அழிய போற. அதுதான் உன்னுடைய விதி. அந்த எலமெண்ட் உன்னோட பிளேமோ தான். நான் உன்னை கூப்பிட்டதுக்கான காரணத்தை மறந்துட்டு நீ எதையோ உளறிட்டு இருக்க. அப்படி ஒருவேளை பிளேமோவால எனக்கு அழிவு இருக்குன்னா அந்த பிளேமோட அழிவும் என் கையால தான். நம்ம டிராகனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் இங்க ஒரு நிமிஷம் கூட முடிஞ்சா என்ன புடிச்சு பாருங்க. விடாதீங்க, அவனை புடிச்சிட்டு வாங்க. நாளைக்கு காலையில சூரிய உதயம் இந்த கோட்டையை நோக்கி உதிக்கும் போது இந்த இடமே ரத்த கலரியா இருக்க போகுது. நீ சொல்ற மாதிரி அது நடக்காது. உன்னை நான் இப்ப அழிக்க மாட்டேங்கிற தைரியத்துல நீ எதையோ பேசிட்டு இருக்க. மரியாதையா சொல்லு, எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்ல போறியா இல்லையா? நீ இதுக்காக 1000 முயற்சிகள் எடுத்தாலும் அது எல்லாமே உனக்கு தோல்வியை தான் கொடுக்கும். என்ன எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாது. உன்னால எந்த எலமெண்ட்ஸையும் கைப்பற்றவும் முடியாது. நாம எலமெண்ட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டோம். பாத்தியா ஓல்டு மேன், உன் பேச்சை கேட்டா சிரிப்பு தான் வருது. பயத்துல வாய் குளறிடுச்சு. நாம தான் அந்த எலமெண்ட்ஸ் கிட்ட மாட்டிட்டோம் தலைவா. இப்போ நான் சிரிக்கவா? வாய மூடு, வாய மூடு, வாய மூடு. இந்த சக்தி எக்காரணத்தை கொண்டு அவங்க கைக்கு போக கூடாது. உன் வேலையும் முடிஞ்சது. சரி, அந்த பிளேமோ எங்க இருக்கான்? சரி வாங்க நம்ம போய் டிராகனை தேடுவோம். எந்த பக்கம் போறது? அந்த பக்கம் தான். எங்க வந்தீங்க? இந்த பக்கமா போலாம். எல்லாத்தையும் கைவிடுங்க. உங்க வெப்பன்ஸ் எதுவும் என் கோட்டைக்குள்ள செல்லுபடி ஆகாது. நீங்க யார உறுதுணையா உங்க துணைக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அவனே இப்ப சாஞ்சிட்டான். நம்ம கோட்டையில உள்ள சிறைச்சாலைகள் எல்லாம் நிறைஞ்சிருச்சு தலைவா. அப்படியா? இரு கொஞ்சம் யோசனை பண்றேன். நம்பர் 27ல உள்ள கைதிகள் எல்லாம் இடம் மாத்திட்டு இவனை கொண்டு போய் அங்க போட்டுரு. ஓ, அந்த இடம் மட்டும்தான் இவன் உடம்புக்கு ஏத்த அளவுக்கு சரியா இருக்குன்றத நான் மறந்துட்டேன். உங்களையும் உங்க நண்பன் கிட்ட இருந்து பிரிக்காம அவன் கூடவே உங்களையும் அனுப்பி வச்சிடலாமா? மொத்தமா அழிக்கிறதுக்கா? கரெக்டா சொன்னா? சொன்னதை எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட? அது நடக்காது. நோ 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 லேமு, நீ என்ன பண்ற? இதுக்கப்புறம் உன்னோட பேச்சை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. உங்களுக்கு டிராகனை வேணும்னா ஏன் பின்னாடி வாங்க. நாங்க திரும்பவும் ஏமாறதுக்கு தயாரா இல்ல. சத்தியமா இந்த தடவை நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். நான் நிஜமாவே திருந்திட்டேன். ஏன் பின்னாடி வாங்க. இப்ப நமக்கு நேரம் இல்ல. இப்ப நான் பண்ண விஷயத்த பார்த்து கூட உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க சொல்லுங்க. நான் பண்றேன். சரி, நான் உன்னை நம்புறேன். என்ன திரும்ப போய் ஏமாற பாரியா? இவன் பூக்கிட்ட இருந்து நம்மள காப்பாத்தி இருக்கான். அதனால தான் இவனை நம்புறேன். நீங்களும் ஏன் இவனை நம்ப கூடாது? ஓ
ஓ, நான் எங்க இருக்கேன்? இது இருக்கு டிராகன் ஐ. மாஸ்டர் யூன் முதல்ல என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். அவர் கூட இப்ப நீங்க பேசணுமா? என்னது? மாஸ்டர் யூன் உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இந்த 5 எலிமெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குவாங்க. என்ன பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த 5 எலிமெண்ட்ஸ் மூலமா நீங்க சாதிக்க வேண்டியதை சீக்கிரமா சாதிச்சு முடிங்க. நான் சொல்றத கேளுங்க. என்ன? நாம அவரை இங்கே விட்டுட்டு நாம செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்கன்னு சொல்றாரு. ஆனா என்னால இவரை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. சாரி, மன்னிச்சிடுங்க. தவறுதலா இந்த படம் நான் வைக்கிட்டேன். எனக்கு இன்னும் அவன் மேல நம்பிக்கை இல்ல. ரெயின் டிராப் ஏன் அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்கார்? அப்படியா? அனுபவிக்கும் போது உங்களுக்கே தெரியும், விடுங்க. மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் மாஸ்டர். நான் இங்க இருக்கேன், காப்பாத்து. ஏ பச்சையா, காப்பாத்து. உதவியா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஏ நான் தான்டா. உள்ள இருந்து கத்துறது உன் மாஸ்டர்னு உனக்கு தெரியலையா? மாஸ்டரா, என்ன சொல்றீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க இதுக்குள்ள இருக்கேன். எங்க? நல்லா பாரு, நான் இந்த கபோர்டுக்குள்ள இருக்க. சத்தம் கேக்குதா? அட ஆமா, எங்க இருந்து தான் சத்தம் கேக்குது. என் பின்னாடி வா. உனக்கு இத புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. நீங்க சொன்ன பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேசுறதே இல்லையே. என்னோட வாட்டர் பவர் வால் கேட்க மாட்டேங்குது. வேற ஏதாவது பண்ணாதான் வேலை ஆகும்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கேளுங்க. டிராகன் கண்ணை விட இப்ப நீங்க இதை செய்யறதுதான் ரொம்ப முக்கியம். நான் முதல்ல அதை ட்ரை பண்றேன். இது வர மாட்டேங்குது. இங்க ஒரு திறமைசாலி இருக்காங்கறத மறந்துட்டு பேசுறீங்க பாத்தீங்களா? இப்ப பாரு என்னோட பவர. என்ன வர மாட்டேங்குது. சிங்கத்தை சாச்சு போட்டாங்களே, ரூமே சுத்துது. என்னையவே கட்டி போறீங்களா? இப்ப வரேன் பாருங்க. என்னோட பவர் மட்டும் வேலை செய்யலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கும் இந்த சூழ்நிலையில இப்ப என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன நம்பி என்னையும் உங்க கூட செஞ்சுட்டீங்கன்னா என் பவர் உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. முடியாது. அவன் திரும்பவும் நம்மள ஏமாத்த பாக்குறான். பிளேமுக்கும் ஒரு சான்ஸ் கொடு. இப்ப பாருங்க. எப்படி என்னோட பவர் பாத்தீங்களா? மாஸ்டர் யங், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. இப்போ டிராகனோட கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்ம டிராகனை எழுப்ப முடியாது. நேரத்தை வீணடிக்காதீங்க. இதோ நான் எடுத்துட்டேன். சரி வாங்க, நம்ம இங்க போயிடலாம். நீங்க இங்க இருந்து யாரும் எங்கேயும் போக முடியாது. நம்பிக்கை துரோகி, எனக்கு நீ துரோகம் பண்றியா? இப்போ எல்லா எலமெண்ட்ஸும் மாஸ்டரும் டிராகனோட கண்ணும் இப்போ என் கையில இருக்கு. அப்படின்னா கோல்டன் டிராகன் இப்போ ஒரு குருட்டு டிராகன். வழி விட மாட்டீங்களா? ஒரு பெரிய மனுஷன் சொன்னா எங்க கேக்குறாங்க? இதோட சக்தி தான் என்ன? இது நிச்சயமா கோல்டன் டிராகனுக்கு உதவ போகுதுன்னா இத நான் அழிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. அதுக்கப்புறமா அந்த டிராகனை நான் அழிக்கிறேன். எப்படி? நிறைய இருக்கு. இந்த பக்கம். முதல்ல நிறுத்து. சரி, நிறுத்திடுறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். வினாதிங்க அப்படிதான். இந்த கதவை ஓபன் பண்ணாம நம்மளால இங்க இருந்து போக கூட முடியாது. இத்தனை நாளா இங்க தானே இருந்த, உனக்கு வேற வழியே தெரியாதா? என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப நானும் உங்க நிலைமையில தானே இருக்கேன். என்னால என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல. என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. இல்ல பிளேமோ, நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன்னால முடியும். நீ இவங்களை வழி நடத்த முடியும். அதான் எப்படின்னு சொல்லுங்க. நான் முதல்ல அந்த டிராகனை திருடி இருக்க கூடாது. இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கு நான் தான் காரணம். இரு, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். என்ன பண்றீங்க? அந்த டிராகனை எங்க இருக்குன்னு நான் பாக்குறேன். எனக்குள்ள இருக்கிற சக்தியை பயன்படுத்தி ஊடுருவி பாக்குறேன். ஒரு நிமிஷம், இது எல்லாமே நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்களா? நிச்சயமா. என்னோட சக்தியை கொண்டு நான் ஒரு புது டிராகனைய உருவாக்க பாக்குறேன். அப்ப உங்களால இது நிச்சயம் முடியுமா? முடியும்னு நான் நம்புறேன், ஆனா உறுதியா சொல்ல முடியாது. இதுதான் இந்த டோரை கண்ட்ரோல் பண்ணுது. இதை மட்டும் நீங்க எரிய வச்சிட்டீங்கன்னா நிச்சயம் இந்த கதவு திறந்துரும்.
நீ மட்டும் அந்த சின்ன பையன் கிட்ட மாட்டாம இருந்திருந்தா இந்நேரம் அந்த எலிமெண்ட்ஸ நான் அழிச்சிருப்பேன். என்னோட வேலையும் நான் முடிச்சிருப்பேன். இது வேலை செய்யுது. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இன்னும் அதிகப்படியான சக்தி தேவை. நீங்க எல்லாரும் என் கூட ஒன்னா சேருங்க. இந்த தடவை அந்த பொடி பையில நான் புடிச்சிருவேன். எங்க அப்பா எங்க இருக்காரு நீ சொல்லவே மாட்டேங்கிற. ஏய் பொடி பயலே, நீ என்ன தேடி இங்க வந்துட்டியா? அப்பா எங்க இருக்கீங்க? என்ன இங்க கீழே பாதாள சிறையில அடைச்சு வச்சிருக்காங்க. யாராவது இங்க இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் இன்னும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது உங்களுக்கு உதவி செய்யாது. உங்களுக்கு இன்னும் அதிகமான சக்தி தேவை. எங்களால இதை வாக் பண்ண முடியாது. ஆனா உன்னால ஆனா என்னால உங்க கூட ஒண்ணு சேர முடியாது. உங்க கூட மட்டும் இல்ல, யார் கூடயும் சேர முடியாது. உன்னால முடியும். இவ்வளவு நாள் நீ எங்க கூட இல்லனாலும் நீயும் ஒரு எலிமெண்ட் தான். எங்க கூட வந்துரு. நீ எங்களுக்கு வேணும் நண்பா. நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃப்ளேமோ. சீக்கிரமா அந்த டிராகன் கண்ணை எடுங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க. ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் பின்னாடி போயிடுங்க. இல்லன்னா நான் அந்த டிராகன் கண்ணை அழிச்சிருவேன். அழிக்கிறதுக்கு நாங்க விட அவன் மாட்டோம். சொல்றபடி கேக்குறதான் நல்லது. அந்த டிராகனை கண்டிப்பா அழிக்கப்படக்கூடாது. என்னால இத நம்ப முடியல. முதல் தடவையா என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படியிற. பின்னாடி போங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் முடியல. இவன் எப்படி? சீக்கிரம் அதை பிடி. அதெல்லாம் சிம்பிளா முடிச்சிடலாம்ப்பா. முடிச்சிட்டேன். விடாதீங்க. அவங்க யாரையும் விடாதீங்க. அழிச்சிருங்க. என்ன பாத்துக்கிட்ட? என்னை விட உனக்கு மத்ததெல்லாம் முக்கியம். அதுக்காக என்ன அழிக்கவே பாக்குறல? இல்ல, எனக்கு எந்த எலமெண்ட்ஸும் தேவையில்லை. நான் எல்லாரையும் விட்டுறேன். நீ மறுபடியும் என் பக்கம் வந்துரு ஃப்ளேமோ. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து எதிர்காலத்தை உருவாக்கும். இனிமே அது நடக்காதே. எங்கேயாவது போய் பார்த்து தூங்கு. ஃப்ளேமோ, ஏமாவா? ஃப்ளேமோ! அவங்க எல்லாரும் நம்ம பின்னாடி தான் வர்றாங்க. நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்களுடைய கடமைகளை சரிவர செஞ்சு முடிங்க. கோல்டன் டிராகனை கண்டுபிடிச்சு இந்த உலகத்தோட அமைதியை காக்கணும். அதானே? உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் நாங்க செய்வோம். Thank you. Goodbye. என்ன இங்க இருந்து வெளியே கொண்டு வா. சவுரா பேசுது. எனக்கு இது வரைக்கும் இது தெரியாம போச்சு. பேசுறது செவரு இல்லடா, நான் உன்னோட ஜெனரல். எங்க இருக்கீங்க எனக்கு தெரியலையே. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? டிராகன் நமக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வர இருந்த ஆபத்தை நம்ம தடுத்துட்டோம். இதுக்கு நம்ம நம்பிக்கை தான் காரணம். அதுவும் நம்ம எல்லாரோட ஒட்டுமொத்த நம்பிக்கை. நீங்க எங்க கூட வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறேன். இவ்வளவு நாளா நான் கெட்டதுக்கு துணை போனது போதும். இனிமே நான் நல்லதுக்காக பாடுபட போறேன்.